ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மகாலய பட்சத்தில் வரும் மகாபரணியின் சிறப்புகளை பற்றியும் அன்றைய தினத்தில் யமதீபம் ஏற்றும் முறைகளை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்களை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். மகாபரணி என்பது மகாலய பட்ச காலத்தில் வரக்கூடிய சிறப்பான நாளாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. துர்மரணம் மற்றும் விபத்தில் மரணம் ஏற்பட்டவர்களுக்கும் திதி தெரியாமல் இருப்பவர்களுக்கும் இந்த நாளில் யமதீபம் ஏற்றுவது சிறப்பு என சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மகாபரணி செப்டம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமையன்று வருகின்றது. மனிதராக பிறந்த நமக்கு சில கடமைகள் இருப்பதாக ஆன்மீகம் கூறுகின்றது. நமது குடும்ப நலனுக்காக இறை வழிபாடும், உலக நன்மைக்காக யாகம் செய்வதும், ஆதரவற்றவர்களுக்கு உதவுவதும், நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களை திருப்திப்படுத்தும் பித்ரு கடமைகளை செய்வது என சில கடமைகள் நமக்கென்று உள்ளது. அதில் பித்ரு காரியங்களை செய்வதற்கு ஏற்ற காலமாக மகாலய பட்ச காலம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அதிலும் பரணி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்வது பல நன்மைகளை பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. யமதீபம் ஏற்றும் முறைகளையும் அதனால் கிடைக்கும் பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் யமதர்மராஜா. அன்றைய தினத்தில் 8 மண் அகல் விளக்குகளை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு 8 திசைகளை நோக்கியவாறு நம்முடைய வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். முடியாதவர்கள் தெற்கு திசை நோக்கி ஒரு மண்ணகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்ற வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்வதால் பித்ரு தோஷம், யம பயம் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் அகால மரணம் அடைந்தவர்கள் வீட்டில் இந்நாளில் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் ஞான நூல்களில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பரணி, மகம், சதயம் போன்ற 3 நட்சத்திரக்காரர்கள் இந்நாளில் பித்ரு வழிபாடு செய்வது சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. யமதீபம் ஏற்றுவதால் யமதர்மராஜாவின் மனம் மகிழ்ந்து நரகத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. மேலும் வீட்டில் துர்மரணம், விபத்துக்கள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. முன்னோர்கள் மன திருப்தி அடைந்தால் மட்டுமே நம் வாழ்வில் நாம் முன்னேற முடியும். கடவுள் நமக்கு கொடுக்கும் வரங்களை கூட தடுக்கும் ஆற்றல் பித்ருக்களுக்கு உள்ளது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட பரணி நட்சத்திர நாளில் யமதீபம் ஏற்றி நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் தான தர்மங்களை கொடுப்பதால் அவர்களின் மனம் குளிர்ந்து நமக்கு பரிபூரண ஆசியை வழங்குவார்கள். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த மகாபரணி நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.